வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கர் ஷார் வந்து மதராசி படம் பார்த்துட்டு அவரோட ரிவ்யூவை எக்ஸில் பதிவிட்டிருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் பதிவிட்டிருக்காரு, அதுக்கப்புறம் அதுக்கு முருகதாஸ் சார் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மதராசி படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆடியன்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் இன்டர்நெட்டில். எஸ், இட்ஸ் அ லைக் ஆக்ஷன் பேக்டு ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று நைட் ஷோ வந்து நாங்கள் போயிருந்தோம். எஸ், என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி லைக் சங்கர் சார் வந்து பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதராசி அண்ட் என்கேஜிங் கமர்ஷியல் என்டர்டெய்னர் வித் மெனி என்ஜாயபிள் தேட்ரிக்கல் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. எஸ், தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய இடத்துல வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. எஸ், நான் பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து வாவ்னு பார்த்துட்டு இருந்தேன். எஸ், அது உங்களுக்கும் வந்து ஃபீல் ஆகும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. எஸ், அண்ட் தென் ஏஆர் முருகதாஸ் கனெக்டட் த எலமெண்ட்ஸ் அண்ட் எமோஷனல்ஸ் பிரில்லியன்ட்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிளெண்டிங் த லவ் ட்ராக் அண்ட் கிரைம் ட்ராக் வாஸ் டன் வெல் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன்ஸ் கேரக்டரைசேஷன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் விச் ஹி புல்ட் ஆஃப் வண்டர்ஃபுல்லி அப்படின்ட்டு சிவகார்த்திகேயனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராட்டியிருக்காரு முருகதாஸை பாராட்டினதுக்கப்புறம். அண்ட் தென் ஆல்சோ ஸ்டன்ஸ் ஆஸ் அன் ஆக்ஷன் ஹீரோ. எஸ், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் உருவெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி மதராசி பார்த்த நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர், ஆக்ஷன் பேக் என்டர்டெய்னராக வந்து அவர் இருக்கார் அப்படின்றத வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். சங்கர் ஷார் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அனிருத் பற்றியும் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு. எஸ், நானும் வந்து வாவ் ஃபேக்டராக வந்து பார்த்த அந்த பர்டிகுலர் சீன் வித்யுத் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து ஒரு பிஜிஎம் வரும். அண்ட் தென் அந்த அவரோட மேனரிசம் அண்ட் தென் அந்த எலமெண்ட் தேட்ரிக்கல் எலமெண்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஜிஎம், அவரோட ஸ்டைல் அண்ட் தென் ஃபைட் ஸ்வாக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த பிஜிஎம் வந்து இன்னும் ஆடடாக அட்வான்டேஜ் கொடுத்துருந்துருக்கும் அந்த பர்டிகுலர் சீனுக்கு. அதை தான் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் டு த வித்யுத் அப்படின்ற மாதிரி வித்யுத் ஜம்வால் ஃபைட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வாவ், ஆடியன்ஸ் கான் கெட் எனஃப் ஆஃப் திஸ் ஹாஃப் இஸ் ஸ்வாகர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ், அவர் இப்போ அந்த ஃபைட்டில் நிறைய ஸ்வாக் எல்லாம் பண்ணுவார். லைக் அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம அவர் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ், நானும் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வந்து அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் டீம் ஃபார் டெலிவரிங் அப்படின்ற மாதிரி கடைசியாக முடிச்சிருப்பாரு. ஸோ சங்கர் ஷார் வந்து ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா எஸ், ஸோ அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்னு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க முருகதாஸ் அண்ட் டீம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ அதுக்கு முருகதாஸ் சார் வந்து தேங்க்யூ ஸோ மச் சங்கர் சார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரிப்ளை போட்டு 3 கும்பிடு போட்டிருந்தாரு. ஸோ இது வரைக்கும் பெரிய டேரக்டர்ஸ் வந்து இந்த இயர் வந்து அவ்வளோ பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் முருகதாஸ் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது. வென் அவர் ஓஜி டேரக்டர்ஸ் லைக் ஷங்கர் அண்ட் தென் மணிரத்னம் ஃபெயில்ட் திஸ் இயர், த லாஸ்ட் ஹோப் வாஸ் முருகதாஸ் and he gave a comeback after 5 years and showed the OG director still can deliver like that அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து லைக் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோமோ, லைக் இந்த சீனில் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், பட் அங்கே வேறு மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்கள் இன்னும் தேட்டரில் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ சங்கர் சார் போட்ட இந்த பர்டிகுலர் ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து லைக் புக்கிங்கை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் மற்ற செலிபிரிட்டிஸ் எதையாவது ரிவ்யூ போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.